ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நான் இந்த சிகப்பரிசியில் உருண்டை செய்ய போகிறேன். இது ஒரு பாதி, இந்த டம்ளரோட இது பாதி போட்டு நான் வந்து உருண்டை பண்ண போகிறேன். வெல்லம் போட்டு இது போட்டு தேங்காய் போட்டு இது ரெண்டையும் கழுவி நல்லா குக்கரில் வேக வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கழுவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இது வந்து இதில் போட்டு இது பாதி இருந்துச்சு, இது ஃபுல்லாக இந்த டபரா ஃபுல்லாக தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி போட்டு இது பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், வெல்லம் வந்து தூள் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். பாகம்லாம் இல்லைங்க, சும்மா கரைச்சிக்கலாம். இது அடுப்பில் வச்சு கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இது வேகட்டும். இதுவும் சேர்ந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் 4-5 விசில் வந்துச்சு. 5வது விசிலில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த பச்சரிசி இந்த சிகப்பரிசி ரெண்டும் போட்டு நல்லா வெந்துச்சு. ஒரு பக்கம் பாகு கூட வந்துச்சு, வெல்லம் பாகு. இப்போ வந்து இதில் வந்து நான் வடிகட்டி போட்டுக்கிறேன். இந்த பாகு இது போட்டு நல்லா கலக்கலாம். மண் தூசி எல்லாம் இருக்கும்ல, அதனால வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு போட்டுட்டு நல்லா கலக்கணுங்க. அது நல்லா போட்டு நல்லா கலக்கணும். அது நல்லா போட்டு ஆற வச்சாதான் கொஞ்சம் நல்லா கலக்கி ஆற வச்சிடணும். கொஞ்சம் கெட்டியாயிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சு நல்லா இதாகிடுச்சு, ஆறிடுச்சு. நல்லா இப்போ உருண்டை பண்ணி இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் ஆறுனா கெட்டியாயிடும். உருண்டை பண்ணி இந்த மாதிரி தேங்காயில் போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணி ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள், சூப்பரான உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவலோட இந்த மாதிரி உருண்டை பண்ணி சாப்பிட்டீங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து காலையில் டிஃபனுக்கு கொடுக்கலாம், சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ஆறுனா உங்களுக்கு கெட்டியாகிடுங்க. பாருங்கள், ஆறிச்சு. இப்போ நல்லா இதாகிடுச்சு உருண்டை. சூப்பராக இருக்கும். வெறும் அரிசியில் கூட செய்யலாம். நீங்கள் சிகப்பரிசியில், வெறும் அப்புறம் ராஷன் அரிசியில் கூட செய்யலாம். உங்கள் இஷ்டம், எந்த அரிசிலையும் செய்யலாம். ஆனால் ராஷன் அரிசியில் செஞ்சால் நீங்கள் பாகு பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி அரிசியில் செஞ்சால் பாகுவே தேவையில்லை, அப்படியே போடலாம். உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சுன்னா உருண்டை பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.